ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரியம் உபாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசைங்காரு பணிவான நமஸ்காரங்கள். இந்த வாரத்தில் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் கோல்சாரம்னு சொன்னால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, சனி கும்பத்தில், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார். கடக ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார். 4 ராசி போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா, ஏகாதசி வருது 2ஆம் தேதி அன்னைக்கு, 2/7/2024 அன்னைக்கு ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா. கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்த நாள் ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் துவாதசி வருது. இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் வருது. சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு, நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது. அதுக்கு அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை. அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் தேதி அன்னைக்கு ஆஷாட பிரதமை. இந்த வாரத்தில் 4ஆம் தேதி அன்னைக்கு அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா, திருத்தியை, சதுர்த்தி அண்டு அமாவாசை, இந்த 3 திதிகளும் வந்துடுறது. எப்படி வருது அப்படின்னா, 4ஆம் தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ப நாள், அதாவது ஒரு நாழிகை 2 நாழிகை தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது சதுர்த்தி பார்த்தேன்னா, சதுர்த்தசி பார்த்தேன்னா, திரையோதசி, சதுர்த்தசி பார்த்தேனால் 14ஆம் நாள், அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி பார்த்தேனால் 54 நாழிகை 35 வினாழிகை இருக்குது. அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சுடுறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சு விடுறது. அதனால் 3 திதி வர்றது இந்த நாளில். நம்மளுக்கு பார்த்தேனால் திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கணக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை 60 நாழிகைன்னு சொல்லி, இந்த 60 நாழிகையில் 3 திதிகள் வந்ததே ஆனால் அது அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான். அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே. ஆனால் கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, அது தவிர தனுசு ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கும் பொழுது மதி கெடக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச வரலும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். அது தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகளில் ஈடுபடுறது, அது தவிர வாயில் ஏதாவது பேசிடுறது, அது தவிர யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, தன்னை நம்பி அவரை குடும்பம்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துடுத்தே, ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு ஒரு 2 பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாட்டி துவாதசி வேற வருது, அதனால கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும்.
சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் ராசி சந்தி, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, இன்றைய கோல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து, உங்களுடைய ஏற்ற காலங்கள், இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள், அதற்கு உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா கொடுக்க முடியும் என்னால். அதற்கு உண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். அதோடைய நட்பு வீடு வேறு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 12ஆம் அதிபதி, ஆட்சி பெற்ற 12ஆம் அதிபதியாக இருக்கிறது. ஷார்ட் ட்ரிப், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தூக்கத்தில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான், 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும். வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலை பளுவை கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவளுடைய வேலையும் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. ஏன்னா ஹெட் ஆஃப் த பர்சனாக வச்சுட்டு உங்களை அதிகமான வேலை பண்ண வேண்டிய, அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் இருக்காது, மென்டல் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதனால் தூக்கம் மிகவும் பிரச்சனையில் இருக்கும். தூக்கமே வராது, அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனகாரகன் குரு பகவான் ராசியிலையும் தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியான புத பகவான் வீட்டில் ராசிநாதனம் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். கேது பகவான் குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனால இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள், திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மருத்துவ உதவியின் மூலியமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா கேது பகவான் அந்த பிராப்தியை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல உயிர்காரகத்துவத்தை கஷ்டப்படுத்துவார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேனால் நான் வக்கர பலன்கள் தனியாகவே போட்டிருக்கேன், அதை பாருங்கள். வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக இவ்வளவு நாள் உங்களுடைய தொழிலில் தடையாக இருந்தது எல்லாம் விலகி கொஞ்சம் தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக அதீத சுபத்துவம் வரக்கூடிய, அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வாரம் 1/7/2024 7/7/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 1ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி மதியம் ஒரு 12:45 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய யோகம். இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேனா ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர இந்த வீடு ஃப்ளாட் விற்கிறவா, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம், திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால டக்குன்னு சேல்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கே சந்திர பகவான் வரார். அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதி மாலை ஒரு 5:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் வரும்போது குரு சந்திர யோகம் அமையிறது. கஜகேசர யோகம்னு சொல்லக்கூடிய குரு சந்திர யோகம் அமையிறதன் மூலியமாக எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதனால் அப்படின்னா 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம். 2 மறைவு ஸ்தானாதிபதிகள் ராசியில் சேர்ந்துருக்கிறதுனால திடீர் ராஜயோகம் வரும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவு திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு, நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சூரியன், சந்திரன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அமாவாசை யோகம் இருக்குது. அதை தவிர பார்த்தாலேனால் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது பெரிய விசேஷம்.
இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி இரவு ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடையிற, சந்திரன் வீட்டில் புதன், புதன் வீட்டில் சந்திரன், அதனால் பரிவர்த்தனை யோகம் அடையிறது பெரிய விசேஷம். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதும் 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதுவும் இந்த இதில் கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர ஆடைகள் பின்னக்கூடியவர்கள், பால் வச்சு பாலினுடைய விஷயங்கள், அதாவது பால் திரிச்சு பண்ணக்கூடிய கோவா அந்த மாதிரியான பை ப்ராடக்ட்ஸ், அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் தேதி இரவு ஒரு 11:30 மணியிலிருந்து 9ஆம் தேதி காலை ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். இதில் பார்த்தாலேனா பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். நீங்கள் யாரையுமே பேச்சில் அதாவது அவங்கள வசப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக அமைய போகிறது. அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு, சின்ன திரை பெரிய திரை வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கவிஞர்கள், பாடலாசிரியர்களுக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு, புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய இருட்டில் ஒரு பெரிய ஒளி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.